ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்கிள். நாம் இப்போ செயின் வீல் அவுட்டர் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த செயின் வீல் பார்த்தீங்கன்னா கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் இல்லை. இதில் அவுட்டர் வந்து அதிகமாக இருக்குது. இந்த அவுட்டர்ன்றது 1 or 2 mm இருக்கலாம். செயின் வந்து லைட்டாக ஏரியா இருக்கும். இந்த அவுட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா செயின் அதிகமாக லூஸ் ஆகும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லா சைக்கிளையும் இந்த அவுட்டரில் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஒரு பக்கம் செயின் லைட்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் லைட்டாக லூஸாக இருக்கும். ஆனால் இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்லைட்டாக டைட்டாக இருக்குது, இன்னொரு பக்கம் அதிகமாக லூஸாக இருக்குது. செயின் லூஸ் ஆகுது. கொஞ்சம் அதிகமாகவே இந்த மாதிரி செயின் வீல் அவுட்டர் இருக்குது. இந்த மாதிரி செயின் வீல் அவுட்டர் அதிகமாக இருக்கிறதுனால செயின் வந்து லூஸாக இருக்குது. இந்த செயின் வீல் அவுட்டர் இன்னும் அதிகமாக இருந்தால் செயின் வீல் சுற்றும் போதே செயின் கிழடும். ஏற்கனவே செயின் லூஸாக இருக்கிறதுனால சைக்கிள் ஓட்டும்போது இன்னும் சீக்கிரமே லூஸ் கொடுத்து செயின் கிழட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி செயின் வீல் அவுட்டர் இருக்கிறதுனால செயினை சுற்றும் போது கரகரன்னு சவுண்டு வரும். செயின் ஒரு இடத்துல டைட் ஆகும்போது இந்த நாய்ஸ் அதிகமாக வரும். செயின் இன்னொரு இடத்துல லூஸ் ஆகும்போது இந்த நாய்ஸ் வராது. இந்த மாதிரி இந்த செயின் வீலில் பாட்டம் ஷாஃப்டில் அவுட் இருந்தால் கூட செயின் வீல் அவுட் அடிக்கும். ஆனால் மேக்ஸிமம் பாட்டம் ஷாஃப்ட் கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி இந்த செயின் வீலில் பெண்ட் இருந்தால் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் தட்டி கரெக்டாக பெண்ட் எடுத்துடலாம். ஆனால் அவுட் இருந்தால் அந்த அவுட்டரை நம்ம எடுக்க முடியாது. இதை லேத் ஷாப்பில் கொடுத்து தான் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். அது ஒர்க் அதிகம். அதுக்கு நம்ம புது செயின் வீலே வாங்கிடலாம். இந்த சைக்கிளில் அவுட்டர் கரெக்டாக இருக்குது. அதாவது 1 mm or 2 mm அவுட்டர் இருக்க தான் செய்யும். அப்போ தான் வந்து செயின் ஒரு இடத்துல லூஸ், ஒரு இடத்துல டைட்டு வரும். இந்த அவுட்டர் ரொம்ப அதிகமாக தான் இருக்கக்கூடாது. அது மாதிரி இந்த சைக்கிளில் இந்த அவுட் கரெக்டாக இருக்குது. அதனால் அதிகமாக செயின் லூஸ் இல்லை. அதே மாதிரி இந்த சைக்கிளில் நாய்ஸும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.